எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேட்டூ ரிச்சர்ட். ஸோ பாஸ்டர் ஜான் ஜபராஜ் பற்றி இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்துக்குது. ஸோ அவர் வந்துட்டு முன்ஜாமீன் கொடுத்துக்கிறாரா. ஸோ அவர் ஏன் ஒளிஞ்சிருந்தாருன்னா, போஸ்கோ கேஸ் அது வந்துட்டு அந்த கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணால் இம்மீடியட்டாக அந்த பர்சனை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. ஏன்னா இன்னொன்று வந்துட்டு இம்மீடியட்டாக பிடிச்சி ஃபஸ்ட்டு போலீஸ் வந்து அடிப்பாங்க. யார் ஏது அவன் எவ்வளோ பெரிய ஆளுன்னெலாம் பார்க்க மாட்டாங்க. அது பொய் சாட்சியா இல்லை உண்மை சாட்சியா அதெல்லாம் தேவையில்லை. அந்தமாரி ஒரு கேஸ் போட்டாலே இம்மீடியட் ஆக்ஷன். ஸோ அவருக்கு தெரிஞ்ச விஷயம் இது ஒரு ஃபேக் நியூஸ். இது வந்துட்டு என் மேலே ஒரு பொய் கேஸ் குத்துக்கிறாங்க. இந்த கேஸு நான் இப்போது பிடிச்சாங்கன்னா எல்லோரும் முன்னாடியும் அவரை காஃப் கட்டின்னு போகும்போது கிறிஸ்டியனுக்கு ப்ளஸ்ஸு அவருக்கோ எல்லாருக்கும் வந்துட்டு ரொம்ப அசிங்கத்தானே. ஸோ அதனால தான் அவர் ஹி வாஸ் ஹைடிங். அதனால தான் வெயிட் பண்ணி 2 days வெயிட் பண்ணி முன்ஜாமீன் போட்டார். ஸோ முன்ஜாமீன் போட்டனையும் லாயர் கூட இருப்பாங்க. ஸோ போலீஸ் கான் டூ எனி திங். ஸோ அக்கார்டிங் டு த லா போலீஸ் வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு லாயர் வச்சுருந்தாருன்னா ஹீ வில் டீல் வித் இஸ் லாயர். ஸோ அதனால தான் ஒழிஞ்சிருந்தார். இது ஒரு ஃபேக் நியூஸ். அவர் எவ்வளோ இடத்துல எவ்வளோ யூத்ஸ் கூட வர்ஷிப் பண்ணிக்கிறாரு, எவ்வளோ பெரிய பெரிய இடத்துக்குலாம் போய்க்கிறார். அவர் நினச்சிருந்தா பெரிய பணக்கார லேடிஸ் கூட தப்பாக பழகிருந்துக்கலாமே. கொஞ்சம் யோசிங்களேன், லாஜிக்காக யோசிக்கணும். ஒரு சின்ன பசங்க 14-17 வயசு பொண்ணுங்க, சின்ன பசங்க மைனியர், அவங்கக்கிட்ட போயிட்டு ஒரு தப்பாக எப்படி பழகிருந்துப்பார் கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? மனசாட்சி இல்லாத நீங்களும் மீடியா தான் அந்தமாரி பேசுது. யாரோ ஒருத்தர் வைத்தறிச்சல் பிடிச்சுங்க ஒரு மேலே கேஸ் போட்டுக்கிறாங்கன்ட்டு நீங்களும் மனசாட்சி இல்லாத எப்படியே தான் அவர் இல்லை அவர் அப்படி தான் பண்ணிப்பார், அவர் அந்தமாரி தான் நீங்கள் எப்படி பேசலாம்? அந்த மனுஷன் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துலேயே he has hit 10 lakhs subscribers in YouTube. ஓகேவா? பெரிய பெரிய கிறிஸ்டின் பெரிய பாஸ்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்களனாலேயோ எவ்வளோ வருஷமாக பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவங்களனாலேயோ முடியல. பெரிய பெரிய பாஸ்டர்ஸ்லாம் வீடியோஸ்லாம் போடுறாங்க. ஆனால் அவரோட எல்லா வீடியோஸும் பாருங்கள், எல்லா வீடியோஸும் வியூஸ் வந்துட்டு மில்லியன் கணக்காக இருக்கும். ஜான் ஜபராஜ் பாஸ்டர்து. ஸோ அவரோட க்ரோத் ஃபாஸ்ட்டாக இருக்குது. அவரோட வளர்ச்சி ஸ்பீடாக இருக்கிற யாரோ வைத்தறிச்சல் போச்சுங்க இந்தமாரி பண்ணிக்கிறாங்க. இந்தமாரி அவர் மேலே ஒரு கேஸ் போட்டுக்கிறாங்க. இட்ஸ் எ ஃபேக் நியூஸ். மற்ற நியூஸ்லாம், தமிழ்நாட்டு நியூஸ்லாம் மற்ற நியூஸ் பாருங்களேன். சும்மா நான் வேறு யாருன்னா எதுனா ரேப் கேஸ் ஆனாலே அந்த பொண்ணு இது ஃபேஸ் போட்டு பிளர் பண்ணிடுவாங்க. இப்போ அந்த பொண்ணும் யாருன்னு காமிக்க மாட்டேங்கிறாங்க. ஃபேக் தானே, இன்னாது ஏதுன்னு காமிக்க மாட்டேங்கிறாங்க. ஜான் ஜபராஜ் பண்ணார் அவர் மட்டும் அவங்க மென்ஷன் பண்ணிங்கிறாங்க. யோசிங்க கைஸ். ஒருத்தர் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி யூ ஷுட் ஹேவ்